உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் 28ஆம் தேதி முடியுது. 138 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்துல எந்த விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதா நாம இந்த பலனை தெல்ல தெளிவாக ஆராய்ந்து உங்களுக்கு சொல்றதா இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையா பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆறுதலாகவோ இல்ல அந்த பலனை பின்பற்றி நீங்க நடந்தால் கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது என்னுடைய மனசுக்கு படுது. பாருங்க. அப்ப இந்த சனி வக்ர காலங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்ப விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல மேனத்துல சனி இருக்கிறாங்க. இந்த சனியுடைய வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி நகரும் சனி பகவான். அப்ப அந்த மேனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேனத்துக்குள்ளேயே, அந்த ராசிக்குள்ளேயே பின்னோக்கி வர்றாங்க. அப்ப அந்த சனி பகவானுடைய வக்ர காலங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும்? அப்போ அந்த சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் தான் பார்க்கக்கூடிய இடத்தை பாழ் செய்யும், பார்க்கக்கூடிய இடத்தை கெடுக்கும் அப்படிங்கிறதா சாஸ்திர விதி. இதே சனி பகவான் வக்ரமாயிருச்சுன்னா தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் பார்க்கக்கூடிய இடத்தை அட்டகாசமா வச்சிருக்கும். நல்ல ஜம்முன்னு இருப்பீங்க. அது எந்த இடம் தான் இப்ப நாம் பார்க்கணும். அப்போ இப்ப இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆப்பட்டது அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறாங்க. அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த 5ஆம் இடமான பூர்வீக ஸ்தானம், புத்திரஸ்தானம், தன்னுடைய முயற்சிகள், தன்னுடைய அறிவு, தன்னுடைய சிந்தனை, இது எல்லாத்துக்கும் நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்ததுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லதா கெட்டதானா? கண்டிப்பா நல்லதுதான். ஆனா அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு கரெக்டா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்தையே பார்க்கறாங்க, 3ஆம் பார்வையாக. அப்ப அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு பார்க்கக்கூடிய பார்வை 3ஆம் பார்வை விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்தை. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப அப்பாவிக்கும். அவங்களுக்கு முன்கோபம் மட்டும்தான் அவங்களுக்கு எதிரி. மற்றபடி அவங்க கள்ளமும் கபடமும் இல்லாதவர்கள். கோபம் தான். அவங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இவர் இந்த பக்கம் ஒருத்தர் இருந்தாலும் சரி, பயப்பட மாட்டார். அந்த மாதிரி அந்த வீரமும் விவேகமும் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா நியாயம் மட்டும்தான் இருக்கும், அநியாயம் தெரியாது, அக்கிரமம் தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில காலப்புருஷ தத்துவத்திலே 8வது ராசியாக வந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் சோதனை, வேதனை, கஷ்டம், நஷ்டம், துரோகம், ஏமாற்றங்கள், மனைவியால் பிரச்சனை. ஒரு சைடு நல்லா இருந்தா கண்டிப்பா ஒரு சைடு நல்லா இருக்க மாட்டாங்க. ஒரு சைடு நல்ல வசதி சம்பாதிச்சு நல்லா இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையாது. ஒண்ணு மனைவியால் பிரச்சனை, இல்ல கணவனால் பிரச்சனை, இல்ல கணவன் மனைவி நல்லா இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. இது மாதிரி பாதிக்கப்பட்டதை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சனி வக்ர காலங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். நான் எதுக்கு இப்படி சொல்றேன்னா, அந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 7ஆம் இடம் என்பது குடும்பம், அந்த சந்தோஷம், அந்த மன நிம்மதி. நீங்க முரட்டத்தனமா நடந்துக்குவீங்க, முரட்டத்தனமான பேச்சு இருக்கும், தேவையில்லாம அடிச்சிருவீங்க, அப்புறம் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்பீங்க.
வீட்டுல குடும்பத்துல கண்டிப்பா அது நடக்குதா இல்லைங்களா? கண்டிப்பா இது நடக்கும். ஆனா உங்க அந்த கோபம் வரும்போது உங்களுக்கு கண்ணு முன்னும் தெரியாம என்ன செய்யறேன்னே தெரியாம நீங்க செஞ்சிடறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வருத்தப்படுறீங்க. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நீங்க இது மாதிரி நடந்திருக்கிறீங்க. இப்ப இந்த சனி பகவான் அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் கிடைக்கும். அந்த கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா, எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், எவ்வளவு ஈகோ இருந்தாலும், அது எல்லாத்தையுமே மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா, அனுசரணையா, சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இது போக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் இதுவரைக்கும் யாராருக்கெல்லாமே திருமணம் நடக்கலையோ, அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராருக்கு எல்லாமே அந்த திருமணங்கள் தடைப்பட்டுச்சோ, இந்த பீரியட்ல அந்த சனி பகவானுடைய பார்வையினால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் கண்டிப்பாக கூடி வரும். திருமணம் சந்தோஷமாக அமையும். நல்ல நிம்மதி கிடைக்கும். இந்த 138 நாள்ல, இந்த 4.5 மாசத்துல கண்டிப்பாக எத்தனை பேருக்கு திருமணம் நடக்குதுன்னு பாருங்க. நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்லயே கண்டிப்பா எழுதுவீங்க. இது போக குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்யறவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் கண்டிப்பா நல்லா இருக்கும். மனஸ்தாபங்கள் இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நல்லபடியா பிசினஸ் பண்ணுவீங்க. இதற்கு முன்னாடி இருந்த மனஸ்தாபங்கள் இப்ப குறையும். இல்ல பார்ட்னர்ஷிப் பிரிச்சுக்கலாம் நினைச்சாலும் இந்த டயத்துல பிரிச்சுக்கலாம் சந்தோஷமாக. அது போக அந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இதுதாங்க அற்புதமான டைம். அந்த 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு தொட்டதெல்லாமே பொண்ணாகும். நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அது தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், எந்த சைடு திரும்பினாலும் சரி உங்களுக்கு லாபத்தோட தான் கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வருவீங்க. இப்ப வீட்டுக்கு வந்த சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு மன திருப்தி கிடைக்கும். நீங்க எடுத்த காரியங்கள்ல ஜெயமாகும். ஒரு தொழில் நல்லா இருக்கும், ஒரு பிசினஸ் நல்லா இருக்கும், ஒரு பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். வெளிநாடு போறீங்க, அங்கேயுமே சம்பாதிப்பீங்க. வெளிநாட்டு இங்கிருந்து பிசினஸ் பண்றீங்க, அந்த பிசினஸும் நல்லா இருக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்க நிறைய பேர் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், சுவிட்சர்லாந்து இது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே விருச்சிக ராசியில் பிறந்து ஏன்டா இந்த ராசியில பிறந்தோ அப்படின்னு வேதனைப்பட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய வேதனை எல்லாமே இன்னைக்கோட சரி, நாளையிலிருந்து உங்களுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. நீங்க சம்பாதிக்க போறீங்க, சாதிக்க போறீங்க, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க, கண்டிப்பா நல்லா இருக்க போறீங்க. இது உண்மை, இது கண்டிப்பா நடக்கும். இது போக அந்த சனி பகவான் ஆப்பட்டது தனது 10ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. 2ஆம் இடம் என்பது என்ன? தனம், பணம், குடும்பம். அப்ப அந்த பணம் நீங்க எப்படி சேமிப்பீங்க, அந்த பணத்தை எப்படி மிச்சப்படுத்துவது? கடந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் முடியல, கடன் தான் ஆச்சு. அந்த கடனையே கட்ட முடியாத அளவுக்கு சிலருக்கு வாழ்க்கையில் வேதனைப்பட்டீங்க. அந்த கடனையும் கட்டிடுவீங்க, பணத்தையும் சேமிப்பீங்க, ஒரு லோனு கண்டிப்பா நல்லபடியா கிடைக்கும். அதுபோக குடும்பம், அந்த 2ஆம் இடம், அந்த குடும்ப ஸ்தானத்தையே அந்த சனி பகவான் வக்கர கதியிலிருந்து பார்க்கிறார். இதுதான் பிளஸ் பாயிண்ட். அப்ப அந்த குடும்பம் கோபுரம் மாதிரி, ஒரு கோயில் கலசம் மாதிரி, அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும், அழகா இருக்கும். காலையில் அந்த குடும்பத்திலிருந்து நீங்க சந்தோஷமா வெளியில போய் பாருங்க. ஒரு தொழிலுக்கு நல்ல நிம்மதி கிடைக்கும், நல்ல திருப்தி கிடைக்கும், ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணுங்கிற தைரியம் கிடைக்கும். அது எல்லாமே இனிமேல் திருப்தியாக கிடைக்க போகுது உங்களுக்கு. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் அரும்பாடுபட்டுட்டீங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க, கணவரால் நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க, மன உளைச்சலுக்கு அதிகமாயிட்டீங்க, என்னடா வாழ்க்கை அப்படின்னு வேதனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உங்களுடைய கணவரால் நல்ல வாழ்க்கை ஆரம்பமாகிறது. உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாமே கண்டிப்பா இந்த பீரியட்ல உங்களுக்கு சேரும்.
கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கும் அனுப்பிச்சு வைங்க. இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன். அந்த கோயிலுக்கு இந்த 138 நாள் டைம் இருக்குது. ஏதாவது ஒரு டயத்துல செவ்வாய்க்கிழமைக்கு போயிட்டு வாங்க. போய் நீங்க வேண்டுதல் பண்ணிட்டு வாங்க. அந்த வேண்டுதல் உங்களுக்கு குறையில்லாமல் கண்டிப்பாக நடக்கும். அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். அது போக நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா ஒரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் பொறுமை பண்ணி பாருங்க. ரொம்ப அவசரமா இருக்குது அப்படின்னா ஏதோ அனுபவம் இல்லை ஜோசியர்கிட்ட தெரிஞ்சுக்க யாரா இருந்தா பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.